வணக்கம் நண்பர்களே, தெருக்கூத்து வீடியோக்களை தொடர்ந்து காணவும் உங்களை வந்தடையவும் தமிழன் தெருக்கூத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. பிறந்த குழந்தை பேசுகிறதா? தாய் மாமனுடைய அம்சமாக என்னை கொண்டு விடுவார். என்னை கொண்டு போய் ஆயப்பாடியில விட்டுவிட்டு விட்டுவிட்டு இடத்துல பெண் குழந்தை பிறந்திருக்கிற தங்கை பூதகி சக்தி அவளை கொண்டு வந்து இங்க விட்டுவிடு. எங்கும் போக வேண்டும் என்றால் எனக்கு அமாவாசை இருக்காக இருக்கிறது. உன்னை எப்படியப்பா எடுத்து செல்லுவேன்? உனக்கு முன்பாக ஒரு ஜோதி எழுதி கொண்டே போகும். ஜோதி எழுதி கொண்டு போவான். அதான் மழை பெய்யும் போல இருக்கிறது. மழை அடாத மழை உடாத பெய்து கொண்டிருக்கிறது. ஆமா, அப்படியான ஆதி தேவன் கொடியாக வருவாரு. அண்ணே, ஆற்று நெறியாக தண்ணி போய் கொண்டிருக்கிறது. ஆற்று கரையை தாண்ட வேண்டும் என்றால் என்னால தாண்ட முடியவில்லையே. நான் எப்படியா அந்த பக்கம் செல்வேன்? ஆற்று நிறைய தண்ணி கண்ட கோடி கொண்டிருக்கிறது. ஆமா, அப்படியான ஆற்று நிறைய இறங்கி என்னை தூக்கி கங்கையில கால் வைத்தத உடனே கங்கையாக சொல்லக்கூடிய நன்றாக பிரிஞ்சு வழிவிட்டு விடும். சென்று விடு. ஆகட்டம்பா. ஆயப்பாடியில கண்ணனை விட்டு விட்டு அராசதியை தூக்கி போக வேண்டும். என்ன காரணம்? இந்த கோவிலை கத்துற உடனே குழந்தை பிறந்துருச்சு. இந்த குழந்தைய நம்ம விடக்கூடாது. நம்ம எத்தனை குழந்தை பொண்ணுங்கிறப்ப 7 குழந்தை குழந்தை விடக்கூடாது. கொஞ்சம்
ஒரு பசுவாகப்பட்டதை கொன்று விட்டால் பசுவை கொண்டால பாவம் 1000 கோடி பாவங்கள் வந்து நம்மளை சேரும். பசுவே போல இந்த குழந்தையாகப்பட்டது பேசாத குழந்தையை கொண்டால் இது பாவனா, இது தோஷம். அது எத்தனை சொன்னாலும் என்னோட சத்தத்தை கேட்காது. குழந்தைய உனக்கு எதிரியாகப்பட்டது ஒரு ஆண் குழந்தையே இருந்தால் ஆகனா நீங்க பிறந்திருப்பது என்ன குழந்தை தெரியுமா? கண்ணாடி குழந்தை. ஒரு ஆண்மகனா இருந்தாலல்ல உன்மேல் படையெடுத்து சண்டைக்கு வருவாருன்னா வருவா. இது பெண் குழந்தையே அசுரன்னா ஒரு அடுத்தவன் வீட்டுக்கு போகக்கூடிய குழந்தை தாய்மாமன் வரிசையை பார்ப்போம். தாய்மாமன் வந்திருக்கிறார் என்று சொன்னால் 2 கையால் தண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். இது சீர் செய்யக்கூடிய பெண்மைனா பெண்ணே என்றுமே அப்படியே இத வரக்கூடாது. எப்படி கொண்டுங்க நம்ம ஒண்ணு வேணா ஒரு விதமா கொண்டுங்க. உனக்கு விஷத்தை கொடுத்து கொண்டுங்க. ஆமா ஒண்ணு கல் போட்டு மிரிச்சா வருதுங்க. ஒண்ணு அப்படியே கழுத்து பொழுதே இருக்கு. எப்படி 7 குழந்தைய சாவடிக்கலாம்? ஒரே விதமா கொண்டாங்க. இதே எப்படி சாவடிக்கலாம்? எப்படிங்க? எப்படி சாவடிக்கலாமா? எப்படி நான் சொல்ற மாதிரி கேக்குறியா? நீ எப்படி சாவடிக்கலாம்? இத பாருங்க பாருங்க. இங்க வந்து அந்த டீ கடைக்கு பாருங்க. டீ கடைக்கு போய் இவ்வளவு பெரிய பால் புட்டி வாங்குறேங்க. நீட்டா ஏன்னா நீட்டா வாங்கிடணும். பின்ன வாங்கி இவ்வளவு பெரிய பால் புட்டியை வாங்கி அங்கே ஒரு 2 லிட்டர் பால் வாங்கி ஊத்திடுறாங்க. அந்த பால் புட்டில பால் புட்டி வாங்கி பால் ஊத்திக்கிறேன். நேரா காய் மாசத்துல போய் ஒரு பெரிய பஞ்சு மெத்த ஒண்ணு எடுத்துறாங்க. மெத்த பஞ்சு மெத்தி எட்டு வந்து நேரா அந்த கோயிலான கோயிலான வச்சு அந்த பஞ்சு மெத்தி வச்சு அந்த புள்ளைய பறக்க வச்சு அந்த பஞ்சு மெத்த போட்டு அந்த குட்டி பால் வாயில எடுத்து வச்சுட்டு கம்பெனி வந்துட்டா சரி போயிட்டு மாடு பாலா என்ன பால் சொன்னா அம்மா பால் அந்த பையோ அம்மா பால் தேவடியா மகனே இந்த தேவடியா மகனே என் உயிருக்கு ஆபத்தா விட்டு செத்து போயிட்டு அந்த பாலை குடிச்சுட்டு இந்த குழந்தை வாழ்ந்து என் உயிரை பொண்ணு என்ன அப்படி வேண்டாம் போட்டு உங்க அப்பா எது இப்படி சாவடிச்சிடலாமா? எப்படி சாவடிக்கலாம்? ஏய் இது எப்படி சாவடிக்கலாம் தெரியுமா? இது அந்த இடத்துல மேல தூக்கி போட்டு அங்கிருந்து வந்து இந்த கத்தியை பிடிச்சுக்கணும். இந்த கத்தி மேல கருத்து விடுந்து வெட்டி செத்து போயிடும். சத்தியமா செத்து போயிருக்கு இல்லையா? தூக்கி பண்ணலையா? இப்ப தூக்கி போடுறேன். அறிவு கட்ட கச்சா யாராவது மேல பாரு
மேலியா? எத்தனை கரம், எத்தனை சிரம், ஈட்டி, சோளம், ஆயுதம், கத்தி, கெட்டாரி என்று சொல்லக்கூடிய அனைத்து ஆயுதங்களின் கரத்தில் இருக்கிறது. என்னை கொள்ள உன்னால் ஆகாத அருள் கட்ட கம்சா, என் அண்ணன் கண்ணன் ஆயர்பாடியிலே வளர்கிறான், உன்னை கொல்வதற்கே வளர்கிறான். கொல்லுவதற்கு எங்க வளர்றான்? ஆயர்பாடியில. ஆயர்பாடில? ஆயர்பாடில வளரானா? அவனை விட மாட்டேன். என்ன செய்ய வேண்டாம்? அந்த ஆயர்பாடி கம்சா, வார்த்தை உன் நாட்டை விட்டு அடுத்த நாட்டில் கால் வைத்தால் உன் சிரம் வெடிக்கும்படி சாபம் பெற்று மறந்து விட்டாயா? மகனே, ஏண்டா அந்த ஆயர்பாடி வெகு தூரமோ அது எனக்கு ஒரு பாரமான்னு சொல்லி ஒரே வேகமா வந்துட்டேன். ஒரு அடி வச்சுன்னு வச்சுக்க, தலை 16 சுக்கம் போயிட்டு தயாரி மகனே. வச்சுங்க மாட்டா வையா, எப்படி வெடிதுன்னு பாக்குற தலைக்காலியா? வைய நான் பாக்குறேன். வைய உணர்வாட்டியா எடுத்து வைங்கோ தயாரி மகனே. இது வச்சுன்னு வச்சுக்க, இது ஆயர்பாடி, இந்த ஆட்ட வட மாதிரி வச்ச என் தலை நிக்குமா? எப்ப இந்த மாதிரி வந்து நம்மள சொல்லிட்டாங்களோ இதுலயா நாம போய் வைக்கணும். என்னோட தங்கச்சி ஓதிக இருக்கிறான். ஒரு பக்கம் பார்த்தால் மார்பிள் என்ன இருக்க வேண்டாம், நல்ல பால் இருக்கணும். ஒரு பக்கம் ரசப்பாலை கொடுத்து அங்க செலவழிச்சிடணும். அதனுடைய தப்பனான்னு வச்சுக்க, என்னுடைய தம்பி சக்கடாசுரம் இருக்கிறான், அவனை அனுப்பி கழுத்து மேலே காலை வச்சு மெரிச்சிடணும். சத்தியமா இல்லையா? விடக்கூடாது. என்ன செய்யணும்? அந்த மாதிரி செஞ்சு என்ன நாடகம் தூங்குறாங்களோட எப்படி இவங்க அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க? அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நாடகங்கள ரசிகர்களே, இப்போது சாட்சாதி ஆண்டவன் ஜனம் எடுக்கிற நேரம் அனைவர்களும் ரைட்டுகளும் இதை பார்த்து இது போய் நேரம் தூங்குனீங்க. எல்லாரும் எழுந்து உட்கார்ந்து பகவத்கீதையில் சொல்லுகிறது என்னவென்று, சகல பேதங்களும் அனைத்து உயிர் பிராணிகளும் கல், செடி, புல், பூண்டு, பூச்சி அனைத்துமே சாட்சாதி ஆண்டவன் ஆணையிட்டார். வேறப்பட்டதா துப்புத்தி நல்லவன் கெட்டவன் மாறுபட்டு என்ன ஜீவன் யாரு என்ன உயிர் பிராணி, கல்லு, செடி, மரக்கொடி எதா இருந்தாலும் சரி சகலமும் ஆணையிட்டார் ஆண்டவன். அப்பேற்பட்ட 10 அவதாரம் கொண்ட பிறந்தாமன் இந்த மேடையில் எப்போது அதாவது ஜனம் எடுக்க போகிறார், அவர் வெளியே வரப்போகிறார். நேரம் அனைவர்களும் அதாவது நேராட வந்து அவர் பாதத்தில் வணங்கி முடிஞ்சு அதை திருப்பதிக்கு போவோம். திருப்பதிக்கு போய் 1000 கணக்கு செலவு பண்ணி அவர் காணிக்கு செலுத்தி வணங்கி வருகிறோம். கச்சாதி ஆண்டவனே, என் இல்லற நல்லறமா இருக்க வேண்டும், என் குலப்பத்திரம் விளங்க வேண்டும், பிள்ளைகள் படிக்க வேண்டும், என் கஷ்டமெல்லாம் தீர வேண்டும் இறைவா என்று அவர் கஜானாவில் பணத்தை போட்டு வணங்குறோம். அங்க வணங்கினாலும் ஒண்ணு, இங்க வணங்கினாலும் ஒண்ணு. உலகத்திலே சிறந்த பணக்கார தெய்வம் எதுன்னா சாட்சாதி ஆண்டவன் தான். அப்பேற்பட்ட ஆண்டவன் அவளை பணத்தை வாங்கினாலும் அவர் கல்யாணத்துக்கு வாங்கின கடனுக்கு வட்டியை மட்டும்தான் கட்டிட்டு வராராம். முதல்ல திருப்பி கொடுக்கல. அப்பேற்பட்ட அதெல்லாம் சொன்ன போனவங்க இங்க போவோம்.